ஆமா, நாங்கெல்லாம் வந்து பாடுறோம்னா அது நாங்க முன்னோர்கள் செஞ்ச ஒரு புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிறந்த இல்லையே நல்ல தெளிவாக ஒளியர் ஒளி அமைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம ரெட்டகுல மாநகரம் போட்டக்கூடிய ராஜா ரேடியோஸ் அதனை சார்ந்த உரிமையாளருக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை அன்பு சொந்தங்களுக்கும் சிறந்தாமல் நன்றி திகழ் வணக்கம். பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தை காண அன்பு அழைக்கிறது. இப்படிக்கு மரியாதைக்குரிய ஐயா ராவணா 1000 என்ற செல்வம் பாப்பா அவர்களுடைய தவ புதல்வர் அண்ணார் மருதுமாண்டி குடும்பத்தார்கள் மற்றும் ஆனா உண்மையிலேயே நாடகம் வைக்கிறது குடும்பத்துக்காரங்க ஏத்து நடத்துறாங்கன்னா பெரிய விஷயம். எதுக்காக வைக்கிறாங்கன்னா தெய்வ செயலுதே. அவங்க வேண்டியதை சாமி நடத்தி கொடுத்துருக்கோம். நாடகம் வச்சா ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நாடகம் வைக்கிறாங்க. எல்லாருமே நாடகம் வைங்க வேணாம் சொல்லல. சாமி வந்து நம்ம வேண்டுற வர தந்தது வைங்க. கண்டிப்பா அதுல மகமாயி நாடகம் புனிதமான ஒரு நாடகம் வச்சிருக்காங்க. அன்பு குடும்பத்தார்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறுவனூர் வாகைக்குளம் கிராம பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் ஆமா மரியாதைக்குரிய அன்பண்ணா நாங்க 2 பேரும் ஒன்னாத்தையும் போவோம் வருவோம் ஒரே வார்த்தையும் படிச்சோம். இன்னைக்கு அண்ணன் வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை நாடக உலகத்துக்கு வர முடியல. நல்ல ஒரு குடும்பம். ஆனா அவங்கள பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், நேரம் இல்ல. அண்ணன் தம்பியும் சரி அப்பா அம்மா எல்லாமே வந்து அவ்வளவு ஒரு புனிதமான ஒரு நல்ல ஒரு மனிதர்களா இருக்காங்க. அவங்களோட நம்ம பத்தி ஒரு 2-3 நாள் வந்திருக்கேன் நம்ம ஊருக்கே. அப்படி ஒரு குடும்பமான பிறந்த அன்பண்ணா திருவண்ணூர் எஸ் வாகைக்குளத்திலே பிறந்த எஸ் லட்சுமணன் சிரிப்பு நடிகர் அன்னார் அவர்கள் நாடகத்தை அவர்கள் தலைமையில் அமைத்திருக்கிறார். நாடகம் மட்டுமல்ல மற்ற எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் அவரை நாடுங்கள். உங்க ஊருக்காரு நீங்க வாத்துத்தே வளர்த்து விடணும். நம்ம ஊர்ல வைக்கிற மரம் நம்ம தண்ணி ஊத்துறாத்தே வளரும். பக்கத்துல ஓடாத்தூர்ல இருந்து வந்து ஊத்த மாட்டாங்க. அதனால சிறப்பான முறையிலே அன்பண்ணார் அவர்களை நீங்க தான் அது தூக்கிட்டு வருவார். இப்ப கூட வருவார் என் கூட. நான் அவர் முடிஞ்ச அளவுக்கு நான் அவரை கூட கொண்டு வருவேன். 2 பேரும் சேர்ந்தது நடிக்க போறோம். நம்ம ஊர்ல நடிக்காம வேற எங்க நடிக்க போறோம்? ஆமா அதுக்கடுத்து உங்கள் மத்தியிலே சிறப்பான முறையில் ஆடல் அரசு அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நாராயண சிங்காரி சின்னஞ்சிரை சிட்டு செல்பவளம் மொட்டு ஆன்ம சகோதரி எங்கிறது மனைவியை சேர்ந்த இந்த அவர்கள் டான்சர் காமி பம்பரி உடுக்கை கொட்டி உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னும் 1க்கு 2 பேரும் எங்க அண்ணன் லட்சுமணி வர முடிச்சு. நான் கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சிக்கிறேன். டான்ஸ் கட்டி பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால அவனையும் கூட்டு வருவேன். 2 பேரும் சேர்ந்து நடிப்போம். உங்களை மத்தியிலேயே நின்று கொண்டு பேசிக் கொண்டு இருப்பவன் உங்களிலே உருவங்க வளரப்பட்டவன் எனது அருமை வாத்தியார் விஜய் டிவி கலக்க போவது யாரு மற்றும் சிவரஞ்சலி ராகத்து புகழ் மானாமதுரையை சேர்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்கள் சிசியன் காரியாபட்டிக்கு அருகாமையில உள்ள மாந்தோப்பை சேர்ந்த எஸ் கே ஆனந்தராஜ் பபுநாத நடிப்பு என்று சொல்லிக்கொண்டு வாங்க 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 பசும்பொல்லுக்கு நம்ம முத்தாமலிங்க தேவைய குருபூஜைக்கு ஐயா வாங்க 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 பசும்பொல்லுக்கு நம்ம தெய்வீக திருமகனார் குருபூஜைக்கு வாங்க 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 பசும்பொல்லுக்கு நம்ம முத்தாமலிங்க தேவைய குருபூஜைக்கு Oh,
இந்த கோவில நாடி போனோம்னா எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய அனைத்து சாதியினரும் தெய்வமாக வணங்கக்கூடிய பசுமனூரா முனுராமலிங்க தேவரைய இன்னும் இறக்கவில்லை. சிறுவனூர் எஸ் வாயங்குளம் கிராமத்து மக்கள் மனதில் வாழ்கின்றார்கள். எனக்கு சரியாதான் இருக்குது. என் வாய்க்கு தக்க சரியாதான் இருக்குது. சரிங்க, வந்தோமா போட்டோமா போட்டே இருக்காங்க. சொல்லமா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்டா. நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிட்டேங்க. சரி விடுங்க, வந்தா சரி, வந்தாலும் சரி, விளையாடி சரி. அப்புறம் போலாமா? போயிருவோம். ஓகே. எல்லாம் லேடிஸா இருக்காங்களா? பெண்களா உட்கார்ந்துருக்காங்க. அதே மாதிரி ஆண்கள் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்காங்களா? இங்கு டான்சரா நடித்துக் கொண்டிருக்கின்ற மணப்பாறை சேர்ந்த இந்திரா அவர்களுக்கு பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இது என்ன நியாயம்? என்ன? உங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்து சோத்த போட்டு காசை கொடுத்து இப்படி கையில துண்டை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்புறம் என்ன செய்யணும் உனக்கு? துண்டை எடுத்து இப்படி போட்டு இப்படி பொத்தி விடுங்க. சரி, ஒரு பொசிஷனா நில்லுக்கமா, ஒரு பொசிஷனா நில்லு. அவர் போடட்டும். என்ன என்ன இங்கிட்டு திரும்பி வைக்கிறேன், அவரும் அங்கிட்டு திரும்பி போடுறாரு. நான் இப்ப நின்னா இப்படியா போடுறது உண்டு? பொம்பளை புள்ள கூப்பிடுறீங்க. அவர் தோதுக்கு நீதாமா. பொம்பளை புள்ள வந்தீங்கன்னா கட்டி பிடிச்சு போட்டா போடுறதுக்கு இப்படி இருக்கிற எப்படி அவங்க வீட்டுக்காரம்மா கஞ்சி கிடைக்காம போறதுக்காக ஆளுகளை உட்கார்ந்து இருக்காங்க. சரி, அப்புறம் போனோமா? போயிருவோம். கண்ணி வைக்கும் நேரத்துல காதல் கொண்டேனே. நீ சொன்னா சிரிக்கிறார், நான் சொன்னா சங்கடப்படுவார். அதான் சொல்றா சிரிக்கிறார். நீ சொன்ன சண்டைக்கு வருவாரோ? மச்சான் நல்லா உட்காரு மச்சான். அப்புறம் என்ன? ஆனா உனக்கும் அவருக்கு தான் சரியா இருக்கும். முகச்சாரியா அவர் மாதிரி ஒரே மாதிரி இருக்குவாரு. போல போல நீ உட்காரு போல மூடிக்கிட்டு. நீ போய் சொல்லாத. எப்படி அவர் மாதிரி? சரி, அப்ப இத்தனை பேர் இருக்கல, அவரை மட்டும் ஏன் கேக்குற? அவர் உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. எல்லாரும் ஒழுங்கா தானே உட்கார்ந்திருக்காங்க. அவரை மட்டும் ஏன் கை என்ன நேரத்துல நீ போற உருவமே முன்னாடி வந்து உட்கார்றாரு.
ஆத்தாடி அடே அப்பா தண்ணி அடடடடா ஆஹா ஏம்மா ஏண்டா ஆளுதான் நசிங்க இருக்கு ஆட்டை சொல்லிச்சு எடுக்கிறியம்மா அப்படியா இப்பதான் நான் பாத்துருக்கிறேன். இப்பதானே உன்னை பாக்குறேன் நானு பாக்குறீங்க என்னண்ணே இன்னும் போடுவோம் மரியாதைக்குரிய பழையனூரை சேர்ந்த காவல்துறை அதிகாரி ஐயா எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கம்பெனி சார்பாக அன்போடு அழைக்கின்றார்கள். யாரு என்னைய பாக்கவா? பொண்ணாட போத்தணுமா? ஐயோப்பா நானே பயந்துருப்பா. ஏன் எதிரியா விட்டீங்க? சும்மா நல்லா நிப்பாரு. எனக்கு தான் குறுக்க குறுக்க வந்தாது. எனக்கு என்னையா புரியும்? உங்க சௌரி எப்படி வேணாலும் செய்யுங்க. சரிங்க ஒண்ணு முடிச்சு விட்டுருவோம். ஒண்ணு முடிச்சு ஒண்ணு முடிஞ்சிருச்சுங்க. இன்னொன்னு போட்டுருமா? ஓகே ஓகே இன்னொன்னு போடுறது நல்லா இருக்கும். அப்படிதானே? சரிங்க. ஏன் அத்தாச்சி நல்லா இல்லையா? ஆமா ஏங்க ஏன் ஒருத்த கூட கை தட்ட மாட்டாங்க? பிடிக்கலையோ? அவன் கை தட்டல. அவன் பால் டாயில் இருந்தா கொடுங்கறேன். எனக்காண்டி பெண்கள கை தட்டறாங்கப்பா. பால் டாயில் இருந்தா ஏன்டா கேக்குறியாமா? பால் டாயிலா? ஏன் எதுக்குயா? நீ அத்தாச்சின்னு சொல்ற. அதோட குடிச்சு அத்தாச்சியா இல்ல தங்கச்சியா? அத்தாச்சியா தங்கச்சியா? அத்தாச்சி அப்படி போடு. பத்தியா அத்தாச்சிங்க பத்தியா? எனக்காண்டி பெண்கள கை தட்டாங்க. ரொம்ப நன்றிக்கா. அப்புறம் சப்பந்தே போடி சின்னதா ஓடி ஒரு சித்தாத ஏசுல சொல்லோ மீன் மண்டை இல்ல ஆட்டுக்கறி. ஆட்டுக்கறியா? அப்ப மீன் மண்டை சாப்பிடல நீங்க? நான் இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லம்மா. இதுவரை சாப்பிடல. நீங்க சாப்பிடுறீங்க. அப்படியா? நான் மீன் வச்சு உங்க குழம்பு சொல்றேன். அதே சொன்னா உங்க வீட்டு மண்டை கறி தான் நல்லா இருக்கு. நானே ஏன் மண்டை கறி பாத்து எனக்கு மண்டை அவனுக்கு போடு. ஏன்னா மண்டை கறி சாப்பிட பாருங்க. அப்படியா? அதே விடவே மாட்டீங்க.
அப்படியா? ஆமாடா, இன்னைக்கு 2 பேர் பப்புனுடா. 2 பேரா? சொல்லவல. நீங்க எங்கட்ட வரேனா? மாப்ளட்ட போய் ஆடி பாருங்க. பிரிச்சிட்டாப்ல. ஆமா. அப்படியா? அவன் ஆடுவேன். 4 பேத்துக்கு பதிலா ஒரே ஆள் ஆடிருங்க. சரி ஆடுங்க. பஞ்சவனா பச்சை கிளி. பச்சை கிளி. என்னடா கொடுமை. பச்சவனா பச்சை கிளி. நல்லா சொல்லுமா. வாயில கட்ட வார்த்தை வராது. பேசுனா விட மாட்டே பாத்துக்க. நல்லா தெளிவா. பஞ்சவனா பச்சை கிளி. அப்படி சொல்லுங்க. மாமாவுக்கு பச்சை கிளியா? வாய்ப்பே இல்ல, அவருக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு. பஞ்சவனா பச்சை கிளி. அப்படின்னா உங்க ஆளை கூப்பிடுங்க. அம்மன் கோவில் கிழக்காலே அந்த வயல் மேற்காலே உண்மையிலேயே இங்கெல்லாம் டான்ஸ் உனக்கு சரியில்லைன்னு அடப்பாறையில உனக்கு வர வச்சிருக்க மாதிரியா? உனக்கு ஏத்த டான்ஸ் இந்த பிள்ளை டான்ஸ் நல்ல உள்ளதே. என்னடா கிட்ட இருந்த ஊர்னிக்குள்ள இருந்த தவளை மாதிரி முட்டுக்கானா? அப்படிலாம் சொல்லாதயா. என்ன தவளையா? தவளை என்னமா பண்ணுவான்? தண்ணிய குடிக்காது. தண்ணிய குடிச்சுன்னு வச்சுக்க, அது விடாது பாத்துக்க. அப்படியா? அதே மாதிரி அது இருக்காது பாத்துக்க. கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இன்னும் உன்னை பத்தி அவனுக்கு தெரியலம்மா. தெரியல. உங்களை இன்னைக்கு சந்திக்கிறேன். ஆனா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. அப்புறம் எப்படி இருக்கீங்க? ஆனா உடனே இடிக்குது. உடனே வச்சு பிள்ளை வச்சிருக்காங்க பாரு. என்னையா கட்டி பிடிக்கிற இடிக்குது? சீ
நீல அந்த கேஸா ஆனா உனக்குலாம் ஐயா உனக்குலாம் குழந்தை வருதுன்னு வச்சுக்க. இது சரியில்லையா என்னைய கண்டுபிடிக்கிறது இடிக்குது கொஞ்சமாவது அறிவு இருக்கா சோத்த திக்கிறா சோத்தோட புண்ணாக்கு திக்கிறியா என்ன ரொம்ப தேவையில்லாததா பக்கத்துல அறிவு இருக்கா சூடு இருக்கா சோன இருக்கா அங்க இருக்கா இங்க இருக்கா கீழே இருக்கா மேல இருக்கா சைடுல இருக்கா ஓரமா இருக்கா படுத்து போய் நட்டமா போயிருக்கா ஒரு பொம்பளை பிள்ளை ரோட்ல ஆடுறது மாதிரி மேல இருந்து இடிக்கிறிய நீ எல்லாம் சோத்த திங்கிறியா சோத்தோட எப்படி இதை திங்கிறியா மூச்சு மோகரைய பாரு போத்தா குண்டா மேல லேசா கத்திக்கிட்டு அடுத்து கூட உப்பு போட்டு நக்கிக்கிறேன். என்னது இது என்ன மாங்கா கீத்தாத நினைச்ச வாளாங்கிட்டு ஆள பாரு சோறு இருக்கா என்ன சூடு இருக்கா சொன்ன இருக்கா மேல இருக்கா கீழ இருக்கா என்னைக்கு நாடக உலகத்துக்கு வந்தனோ வெக்கம் மானம் சூடு சோதனை ரோசம் எல்லாத்தையும் எங்க ஊர்ல மாந்தோப்புல 250 கிணறு தோண்டி போச்சு வச்சுட்டேன். ஏன் அப்படி அப்படி வந்ததுனால உனைய மாதிரி லூசு முண்டி எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நான் எப்ப லூசு முண்டை மாதிரி இருக்கா லூசு முண்டை மாதிரி இருக்கானே பார்த்தா நல்ல முண்டதே என்ன நல்ல முண்டை மாதிரி லூசு முண்டைங்கற பாத்து மரியாதையா பேசுங்க போனா போது ஆம்பளை பிள்ளை வர்றேன். ஆமா இப்போ நீ என்ன பண்ணிடுவ நீ என்ன பண்ணிடுவ நீ என்ன பண்ணிடுவ அரஞ்சே கிழிச்சு முடியும் பாத்துக்க உனக்கு போற ஊர்ல உங்க ஆத்தாட்டு உள்பாவோட பரட்ட நின்னு நான் போறப்பல ஓத்தாக்கு டர்ன்னு போயிரும் பாத்துக்க சப்பு சப்புன்னு அடிச்சு இருக்கிற சட்டில ஊரா அப்படியே வீடியோல காட்டிட்டு போயிரு. நானும் சப்பு சப்புன்னு இருக்கிற சன் டிவி விஜய் டிவி கே டிவி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருவேன். அப்புறம் அப்புறம் கொடுத்து ராஜி டிவி ஆடிட்டு போயிரு. யாரு நானும் அப்புறம் வந்து கிழிச்சுட்டு போயிருவேன் பாத்துக்க வாளாங்கிட்டு சத்த போயா அல உன் மூஞ்சிய பார்க்கற வல்லலாத்தே இருக்கு. அல ஓ முகரே அப்படி பீத்திக்கிற பண்ணி மாதிரி இருக்கு. மூஞ்சிய பாருங்க இந்த பிள்ளை மூஞ்சில பாசமா இருக்கிற யாரு இருந்தா இப்போ முழிச்சிட்டு போங்கட்டா புள்ள நக்குனது மாதிரி இருக்கும் பரகையில. ஏய் என்னைய நக்குன மாதிரி இருக்குங்கற மூஞ்சிய பாருங்க சுத்த தமிழா பேசு கெட்ட வார்த்தை பேசாத பெண்கள் உட்கார்ந்திருக்காங்கல அசிங்க கிடையாது அசிங்க பேசாத நக்குனதுன்னா தப்பு கிடையாது நக்குறத நான் தப்புங்கறேன். நக்குனதுன்னா என்ன என்னது பழனி போறான் ஆமா பஞ்சாமிர்தம் கொடுக்குறாங்க ஓ உங்களது கந்த விலாஸ் பஞ்சாமிர்தம் நீங்க அத சொல்றீங்களா 75 ரூபாய் வாங்கி நக்கி பாருங்கள் சுவைத்து பாருங்கள் சரி மோந்து வாருங்கள் எல்லாம் நல்லா இருக்குமா டீ காபி முட்டை போண்டா ஏறா ஏய் இப்பதே பழனி பஞ்சாமிர்தம் ஏய் டீ காபி முட்டை போண்டா ஏய் அருகட மூதாவி முட்டை போண்டா டீ காபி முட்டை போண்டா ஏய் முட்டை போண்டா யோ நாக்க நல்லா பாட சொல்லியா வியாபாரம் பாக்குறாரு என்ன இருக்குன்னு நான் என்னமா முட்டை போண்டா கிட்ட போண்டாட்டு அண்ணே சிறுவனூர்ல திருவிழான்னு சொன்னாங்க. ஆமா டீ காபி கொண்டு வந்தேன். சரிங்க அதோட முட்டை போண்டா மீண்டு போச்சுங்க. சரி திருவண்ணூர்ல வியாபாரம் பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஆமா எல்லா வியாபாரம் பாத்திருக்கேன் கடை எந்த இதுவும் செட் ஆகலைங்க. இப்ப கடைசியில டீ காபி நீங்க பாக்குற வியாபாரம் என்ன வியாபாரம் முட்டை போண்டா வியாபாரம். ஏய் முட்டை போண்டா நல்லா சொல்லு குடியா நல்லா நாக்கு போட சொல்லி டீ டீ காபி முட்டை போண்டா ஏய் டீ காபி முட்டை போண்டா போண்டா தெரியுமா தெரியாதா போண்டா வியாபாரம் பார்க்க வந்திருக்காங்க. வியாபாரம் பண்ணு ஆளு நிறைய இருக்காங்கல்ல ஆஹா வியாபாரம் ஓடும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அந்த பதஸ்ல பேசுறாங்களோ அதுல பேசுறாரு. ஓ சரி நீங்க வந்து வியாபாரக்காரு. ஆமா இங்க வாங்க ஆமா எந்த ஊருக்காரு வெளியூர்காரு நானு. வெளியூர்காரங்களா ஆமா வெளியூர்காரங்க இங்க எதுக்கு வந்தீங்க ஊர்ல திருவிழான்னு சொன்னாங்க. சரி சரி கூட்டமும் அதிகமா இருக்கு. ஆமா இந்த முட்டை முண்டை வேஸ்டா போயிடும். ஏய் முட்டை போண்டாயா நல்லா சொல்லியா நீ இங்க என்ன நடக்குது இங்க நாடகம் நடக்குது நாடகம் நடக்குது. ஆமா ஆமா நீங்க யாருதா நானா டான்ஸ்கார பிள்ளை நான் பொம்பளை பிள்ளை ஆட்டம் ஆடு நல்லா ஆடு நல்லா ஆடுவீங்களா நீ வந்து பாரு நல்லா ஆடுனா சரி இப்ப என் கூட சேர்ந்து ஒரு 2 போடு போடுங்க. என்னத்த ஆட்டத்தை போடணுமா அவரு பப்பு தானே அவரையும் ஆட சொல்லு ஏதா கோயில 200 ரூபாய் செலவு கொடுக்கறதா 200 ரூபாயா அப்புறம் லட்சுமணா அண்ணே அது அடுத்த முண்டாட்டி நாடகத்துக்கு அத்தை கூலி கூட்டு வந்திருக்கோம். நீ ஜென ஆக்கி விட்டாதப்பா. நான் ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேனே. அடியா ஆமா அப்ப 2 ஓடு போடுவீங்க போடுவோம். என்ன ஓயலையாது அப்ப போடுவா அத்தியா மேடம் அவர் யாரு தெரியுதா யாரு நம்ம சுருக்கம் முடிச்சிருவாங்க. ஆமா யாரு அவர் வந்து உங்களை இது பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. எது பண்ண போறாரு உங்களோட 2 குத்தாட்டம் நல்லா போடுவாரா அப்படி போடுவாரு. நல்லா பண்ணுவாரா நீங்க வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்க. சரி எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க. அப்படியா ஆமா நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். எப்படி பண்றேன்னு நான் பாக்குறேன்.
பாக்குறேன். சரி பாத்துறோம் வாங்க. ஏற்கனவே 7-8 வயக்காட்டுக்கு ஒரே ஆளா தண்ணி வாசினவே. ஐயோ சும்மா கிடையாது. ஆமா உன்னை இந்த காலையில உள்ள 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போகும்போது நீ வீட்டுல போனதும் பிள்ளை வைக்கணும் அந்த அளவுக்கு. என்ன அவள ஆர்வமா இருக்காரோ அந்த அளவுக்கு பண்ணி விட்டுருவான். ஓ சரி பண்ணுங்க. அப்படியா? ஆமா இந்த பிள்ளைய பார்த்து 2 பேரும் வர்ணிப்பான். அடித்தாவணி போட்ட உள்ள அடித்தாவணி போட்ட புள்ளே தங்க நிறம் கொண்ட உள்ள தங்க நிறம் கொண்ட புள்ளே அடி தை மாசம் பொறுத்த திண்டி தை மாசம் பொறுக்கட்டிண்டி தை மாசம் பொறுத்த திண்டி தை மாசம் பொறுக்கட்டிண்டி உனக்கு தாலி ஒண்ணு கொண்டு வாரே தாலி ஒண்ணு கொண்டு வாரே அடி தாய் மாமே மகளே தளர்ச்சியான கொடியே அடி தாய் மாமே மகளே. இரும்புருந்தா என்ன காக்கா வழி படம் என்ன இழிச்சா பட பாட்டை பாடி என்ன போட்டு இழுக்கிற கலந்து பாட்டு பாடுறத பாடுற வறுப்படுற மாதிரி நல்லா பாடு. என்னடா கொடுமை அவர் எங்க அண்ணன் பாட சொல்றான். அவரை பாட சொல்ற அடி ரொட்டோர வீட்டுக்காரி அடி ரோட்டோர வீட்டுக்காரி ரோசாப்பூ சேலக்காரி ரோசாப்பூ சேலக்காரி இவ வடிவான வடிவழகி அப்படி சொல்லியா எப்படி பாத்தியா கையடப்புல கெட்டிக்காரி. அவ புருஷன் அருவா பண்ற வச்சிருக்கான் குணம் தெரியாம தர்ற. என் புருஷன் வல்ல கவலைப்படாத. இன்னைக்கு நீதான் புருஷன். ஒரு ஒண்டாட்டி வச்சே ஒண்ணும் பண்ண முடியல. நீ வேற வரண்டியாத்தா? என்னைய வச்சு பண்ணு. என்னைய வச்சு பண்ணியா? இருமா கொஞ்சம் அவசரப்படாம 2 பேரும் பண்ணத்தாம வந்திருக்காங்க அவசரப்படாத. என்னைய வச்சு பண்ணியா? 2 பேரும் பண்ணிடுவான். அதோட என்னை கூட்டி போயிரு. உன் ஊருக்கு வந்துடுறேன். உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிருப்பேன். என்ன சொல்றாங்க? எத்தனை புருஷன் எனக்கு? புரட்டாசிக்குள்ள பிழைக்கிட்டு நீ வீட்டுக்கு போயிருவியா? போனாலும் போடி பசக்கட்ட போயடாண்டி அடி போனாலும் போடி புதுக்கொண்டு போயலதான் வாடி சொன்னாடி போனாலும் போடி புதுக்கொண்டு போயலதாண்டி அப்படி போடியா நாசமத்து போறவனே அவன் வேத வேதத்தை பிடிக்கிறான். அவன் இருமுண்டை நீ ஒரு 50 முண்டை காவலை போட்டு போய் பாத்துக்கோ. ஒரு லொப்ப முட்டையா இருப்பான். அடே ஊற விட்டு பிள்ளடா என்ன டான்ஸ் நாள் கூட ஆள் கிடைக்காதுடா. இங்க பாரு. பாவாடை கூட மூட்டு போய் பாத்துக்கோ. ஐயா. பாவாடை அப்படி பண்ணக்கூடாது. பாத்தா பகட்டு தடி பட்டா பகட்டுதடி பருத்தம் போட சொல்லுதடி பரிசம் போட சொல்லுதடி பாட்டா பகட்டுதடி பரிசம் போட சொல்லுதடி பாட்டா பகட்டுதடி பரிசம் போட சொல்லுதடி என்னடா என் பெட்டி நோய்க்கு தள்ளிடுவீங்க 2 பேரு. டேய் ஓ சிசிகன் அப்பா அவரு இல்ல உனக்கு மேல இருக்காரு. எங்க அம்மா எங்க ஆத்தா எங்க தான் உட்காந்துருக்க பாருங்க. உன் மைய நல்ல வயன்னு நினைச்சேன். அடுத்த முன்னாடி இப்படி நோங்க கட்டமா அது வேற ஒண்ணும் இல்லப்பா. ரொம்ப இது பண்ணக்கூடாது. அது வேற ஒண்ணும் இல்ல. ஆர்வ கோளாறு. லேசா தொட்டு தொடாமத்தே இது பண்ணணும். டான்ஸ்கார பிள்ளைகள்லாம் வந்து எல்லாருமே வந்து அப்பைக்கு இப்பதான் வருங்க. லேசா மோந்து வந்துட்டு ஓடி வந்துடணும். சரி நீ போய் செய்யறத பார்த்தா உங்களுக்கு 3 உள்ள வைக்க வச்சிருக்கா. அது எல்லாங்கிற தக்கா உனக்கு ஏத்த சிங்கம் ஓடு என்னாகிற தாங்கோ உனக்கு ஏத்த சிங்கம் என்னாகிற தாங்கோ உனக்கு ஏத்த சிங்கம். ஆமாடே
லட்சுமணி போட்ட போட்ல முண்டைக்கு மோத்திரம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? நீ எங்க ஓடணும்னு எனக்கு தெரிய முடியும். நான் தண்ணி குடிக்க போனேன். எங்க ஓடுறது? எங்க ஓன? ஓத்தாக்க அண்டா கட்டின்னு பாத்துக்க. எங்க ஓன ஆத்தா? உள்ள போனேன். பாருங்களா? ஒரு பின்னாடி கேட்டுச்சு சவுண்ட். ஐயோ ஏயா நீ வேற. அந்த கரவேக்குள்ள என்னடா அது? டேய் அட நாசமத்த போறவனே. அவர் என்னன்னா கட்டு பிடிக்க வராரு. நீ என்னன்னா டவுசர் இல்லாம வர. வேணா ரெண்டு பேரும் பின்னாடி போங்கடா, நல்லா செய்யலாம். நீங்க செய்ய மாட்டீங்க. என்ன நடக்குது? நாங்க போனா நீங்க செய்ய மாட்டீங்களா? ஒரு தடவை செய்ய விடுற நீ என்னடா கிட்டத்துல ஒரு கிளியும் பிடிச்சிடுற. நிம்மதி வராதப்பா பக்கத்துல. இவனை போட்டதுக்கு பேசாம நான் மட்டும் பப்புனா வந்திருப்பேன். ஏப்பா என் நோக்கத்துக்கு செஞ்சுட்டு போயிருவேன். என்னத்த நீதான் நல்லா செய்யறியா? அடே அடுத்த மூட்டாட்டிடா 2000 ரூபாய்க்கு அத்தை கூலி வந்திருக்குடா. நல்லா செய்யறியா? நல்லதான் செய்யற. அத்தைக்குள்ள இருந்தாலும் நீ எனக்கு முட்டாடி தானே. நாச்சு தப்பா. ஆமா நீ அக்கி பூட போம். ஆடலேயும் அழகந்தாடி குட்டி அரும்பு மீச லட்சுமணா அடுத்த ஷிஃப்ட் நீ போடு போடு. ஆடலேயும் அழகந்தாடி குட்டி அரும்பு மீச எப்படா சேருவாங்க? நாடக அமைப்பாளர் வந்தேன். 200 ரூபா உனக்கு செலவு தருவேன். கல்ல தேசா ஒட்டி ஆடு முண்டை. அதனால கட்டி பிடிக்க சொல்றியா? சொல்லி இங்க வா பாட போடு மூடிவையா. ஆனா பாவனை பாட போடு மூடி விடுறியா? டேய் நீ கொஞ்சம் நெருங்க விடுறா. நெருங்கறதுலயும் புடிச்சனா எப்படா அம்தால அவர் தொடுவாப்ல? அதுவா திருவத்துக்குமா அப்படி என்ன அதே மாதிரி அது மாதிரி ஒத்துக்குருமா உனக்கு இந்த பிள்ளை பொருத்தம் இல்ல. லட்சுமணன் தாயா பொருத்தமான பிள்ளை. நீ வேண்டா நீ ஒதுக்கு. நீ ஒதுங்க. நீ ஒதுக்கு பாரு. என்ன நீ என்னடா நீ ஆறு அந்த பிள்ளை ஏதாவது சொல்றியா? ஏண்டா மொட்டு முட்டை ஆடு ஏதாவது தொறியாடா அந்த பிள்ளைய? அவர் என்னென்ன பண்றாரு? இப்பதான்டா தெரியுது. காசு கொடுக்கறதுன்னா முட்டை பச்சாலோட படுப்பாவல. அப்படி போடியா? கொஞ்சம் வயசு குமரி புள்ள ஐயடே என்னடா ஒண்ணு கூட செய்ய விட மாட்டீங்க. ஐயா நாசம் மொத்த போறவனே. நீ செய்யறா நானே செஞ்சுக்கிறேன்டா. சரிகல்ல நாய் வந்த மாதிரி இருக்குது. நீயும் செய்ய விட மாட்டேன். நீயும் செய்ய மாட்டேன், என்னையும் செய்ய விட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு தான் கொடுவேன் தம்பி. ரொம்ப நாள் காஞ்சி போய் தர்றேன். உட்காந்து குத்துங்கப்பா. உட்காந்து குத்தியா? பொம்பளை பிள்ளையில கோளாறு ஏதாவது என்னை விட்டு என்னை மாதிரி நீ ஆகி போயிட. மண்ட மேல கொண்டு ஓட்டு ரவுண்டு கொண்டு ரவுண்டு சுத்தியா? கொண்ட மேல கொண்டு ஓட்டு ரவுண்டு கொண்ட மேல
நீ பெருவாசு போ எல்லாரும். நீ இங்க வருது ஆனந்தராஜ், நீ ஆள் பக்கத்தையும் சரியா வருவேன். நாங்க இப்பதான் ஒட்டுறோம். இருமா, இவர் நல்லா செய்யறாரா அவர் நல்லா செய்யறாரா? அவர்தான் செய்யறாரு. போராட்டை இப்பதான் நாங்க ஒட்டுறோம். ஆனா என்ன கீழே வந்துடாம உன்னை கூட்டு வந்ததுக்கு மேடையில விட்டு நடிக்கட்டும் கூட சேர்ந்துன்னு சொல்லி உன்னை கூட்டு வந்ததுக்கு நல்லா பண்ண. சரி உட்காந்து குத்துப்பா. பல நாளா நீ வச்சு பாத்துக்கிட்டு இருந்த. மரியாதைக்குரிய ஆண்பாப்பா முத்துப்பாண்டி அவர்கள் சார்பாக இங்கே நகைச்சுவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நமது மண்ணின் மைந்தன் லட்சுமணன் அவர்களுக்கு நம்ம பொன்னாடி வந்து கௌரவப்படுத்தபடி கட்டி பிடிக்கட்டுமா? அது பிடிச்ச ஏற்கனவே வாய்தாள் இருந்தது. நீ பேர் என்னையே ஏற்கனவே கேட்டு போட்டு காஞ்சி பிடிச்சேன். கட்டி பிடிக்கவா மேடம்? உன்னைய கட்டி பிடிக்கணும் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஊர்ல. என்னதான் பிரச்சனை? உங்க வளகாப்புக்கு என்னை கூப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன். நாங்க வளகாப்பு செய்யறோம். கட்டில போல யார் தூக்கி விடுவா? கட்டில மாத்தா என்னடி வச்சிரு நீ? கட்டில யார் போடுவா? உங்களுக்கு கொண்டு வந்துட்டாரு வாருங்க பொன்னாட. வாங்க மாமா அப்படின்னு சொல்லுங்க. தயவு செய்து பொன்னாட போடுறீங்க. நம்ம ரெண்டு சேர்த்து போடுங்க. ரெண்டு பிரிச்சிடாதீங்க. இனிமே நாங்க இங்கு இரண்டாவது பப்பனா நடித்து கொடுக்கின்ற இந்திரா லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடி போதி கௌரவப்படுத்தப்படுகிறது. இந்திரா லட்சுமணன். அப்புறம் ஏற்கனவே தொண்ணூறு சைஸ் சின்னது. இதுல 2 பேரும் கோமணம் தான் கட்டி குடிக்கணும். நானும் வேணும். சரி இது பத்துமா? போதும் போதும். அப்பா பாவம் அந்த காலத்துல இருந்து கஷ்டப்பட்டு அம்மாவும் அப்படித்தான் பால்வாடியில பாவம் சோறாக்கி போட்டு 10 பேருக்கு பசி ஆச்சு சம்பாரிச்சு ஒரு 2 3 4 வீடை கட்டி உங்களுக்கு எல்லாம் நல்ல வழியில ஆக்கி விட்டாங்க. வயக்காடெல்லாம் செஞ்சு கொடுத்து உங்களுக்கு நாளை பின்ன வர்ற சந்ததிகள் நல்லா இருக்குன்னு சொல்லி செஞ்சு கொடுத்தாங்க. ஆமா, நீ பொம்பளை நோங்கிறத பார்த்தா எல்லாத்தையும் வித்துருவோலேடா. எப்பா இங்க வாப்பா. எல்லா பொம்பளையும் நம்பு. எல்லா பொம்பளையும் நம்பா. ஆனா என்ன இந்திரா மட்டும் நம்பு. இதுவரை எந்த கெட்ட மட்டும் நீ நம்பு. இன்னும் ஆட்டம் பத்தாதுப்பா. பெட்டிக்காரனே, ஆட்டம் பத்தாது. பெட்டிக்காரனே, இதுவரையா நான் யாரையும் பார்த்தது இல்ல. பேசுக்கு நேரம் லட்சுமணன் மட்டும் நான் பாக்குறேன். லட்சுமணன் கூட உன்னை உட்கார்ந்தே ஆட சொன்னேன். ஒண்ணு இல்ல, எல்லாம் ஒண்ணா சேர்ந்து போட்டான். இப்ப தனித்தனியா போடணும்ல. பேசிக்கிட்டே இருந்தா அப்படி உனக்கு என்ன குடிச்சிருக்கா கூட்டிட்டு போ. நானும் அந்த சரி அவனும் அந்த சரி. ஆனா உடைய போட்டு வந்ததுக்கு என் கூடயே கெடுக்கிறேடா. கருப்பு ராஜேஸ்வரி அந்த குடும்பத்தார் சார்பாக அண்ணன் லட்சுமணன் அவர்களுக்கு கொண்டாடப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போட்டி போலாரும் சுற்றிய அன்பு அண்ணார் குடும்பத்தினருக்கும் முத்துப்பாண்டி அண்ணார் குடும்பத்தினருக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். துண்டு ஒண்ணுதான் உனக்கு மிச்சம். நீ நினைக்கிறத பார்த்தா காய்ச்சல் இதோட நீ தனித்தனியா போடுவான். யாரு உனக்கு பிடிக்குதோ அவங்கள நீ இது பண்ணிக்க. எது கரக்குள்ள உரத்தில டிஸ்கோ டான்ஸியா? இப்போ உள்ள டான்சர் மாடல் பாத்துக்க. உனக்கு இதே பிடிச்ச கால அகல்ச்சா மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதலே நாச்சி மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதலே நாச்சி போய் ஆடுவையா
நிறைய வச்சிருக்காப்ல. வயக்காட்டுல தொழில் மிதிச்ச பழக்கம் அப்படியே இது ஒன்று நம்ம திருவாரூர் தேரு பகவாடி திருவாரூர் தேரு பகவாடி அது திருவாரூர் தேரு பகவாடி திருவிழா உடச்சு வைக்கவாடி என்னப்பா லட்சுமணா நீர் கசிஞ்சிருச்சா உள்ள போயிட்டானே. ஆனா உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் போல. 12 மணி தாண்டா புடிச்சு அவன் வந்துரும். ஒரு செவரொட்டி தெரிச்சு போந்துருச்சு. ஒரு புது ஆள் வந்தா மேடையில எப்படி டிசிப்ளின் பண்ணணும்? இப்ப ஆடுனதுல வெளியே வந்துருச்சு. அதனால போயிட்டு வந்தேன். வேணா தொடச்சு விடுற வந்து உனக்கு உடைய கூட்டு வந்து தொடச்சு விடுறாங்க. நல்லா பேசுறீங்க, நல்லா இது பண்றீங்க. இங்க வாங்க மேல சார். சார் வாங்க சார். சாருங்கறிய மாமா அங்க கூப்பிடலடா. டேய் மாமாயா, மாமாயா வாங்க மாமா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நாடக உலகத்துல ஆம்பளை சுதாரிச்சு பழைக்காட்டி கடங்காரன் ஆயிருவேன். யாரு? உன்னை மாதிரி பொம்பளை சுதாரிச்சு பழைக்காட்டி நீ பிள்ளை தாச்சி ஆயிருவ. ஏப்பா ஒரு போர் இருந்தா கொடுங்க, விரிச்சுக்கிட்டு செய்ய. ஏன்டா அப்படி பண்ற? ஏயா அவர் இடுப்புல நீட்டமே இடிக்காம முன்னாடி இடிச்சா எத்த புதுசா இருக்கா? ஆனா ஏற்கனவே நீ 6 மாசமா இருக்கு, இன்னும் உனக்கு காய்ச்சல் விடுங்க. அங்க சொல்றியா? ஆனா உண்மையிலேயே சார் இங்க வாங்க. பொம்பளை எல்லாம் டச்சப் லேசாதான் வச்சுக்கிறோம். நெருக்கி வச்சேன்னு வச்சுக்கோ. அவர் பேச்ச கேட்காத. இல்ல இல்ல அவர் பேச்ச கேட்காத மாமா, அவர் பேச்ச கேட்காதீங்க மாமா. என் கூடவே நீங்க இருங்க மாமா. ஆனா அவ கூட இருந்தேன்னு வச்சுக்கோ. ஆடோடுக்காரு இதுதான் ரொம்ப கட்டிப்பிடிக்கிறாரியா? இல்ல இதுதான் ஜாக்கிரம் ரொம்ப கட்டிப்பிடிக்கிறாரு. அண்ணே இரு, அத்தாச்சி 5000 சம்பளம், 4000 சேர்த்து கொடுக்குறேன். அப்படியா? சம்பளம் கொடுக்கறது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இதே ஒரு மாதிரியா நெருங்கிறத பார்த்தா முன்னாடி வீட்டு வாசல்ல வரும்போது பார்த்துட்டு வந்தேன். ஒரு 10 ஆடு வரைக்கும் கட்டி கிடக்கு. அதுல ஒண்ணு 2 தீட்டு போமா, எல்லாத்தையும் வித்துருவேன் போலையடாவே. 10 ஆடு தானே சார் இவங்க காதல் பண்ண போறேன். இதுக்கு நீங்க வரக்கூடாது. இது என்ன இது யாரு கொடுக்குற? நீ மாமா வாங்கிட்டாங்க. நான் வர போறமா உட்காருங்க. உங்களுக்கு காதல் பண்ணுங்க கிட்ட வாங்க. உண்மையிலேயே வாழ்க்கையில நானு இப்படி ஒரு பல நேரம் செஞ்சாரு. அவருக்கு ஆசை இருக்கும் இல்லையா? என்னைய சொல்றீங்கல்ல, இப்ப அவர் மட்டும் எப்படி இருந்தாரு? உனக்கு நீ ஜோப் பண்ண முடியாது. உங்களை காதல் பண்ணி முதல்ல வாழ்க்கையிலேயே போ அவன் கூட போயிட்டு வரும்போது சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு வா. மாறி அது நாங்களும் 2 பேரும் லவ் பண்றோம். லவ் பண்ணுங்க. லட்சுமணா கல்யாணம் ஆச்சா இல்லையா? அந்த அக்கா எங்க கொண்டாடிங்க வந்திருக்கா? நல்லா பாத்துக்கோ. புரிஞ்ச என்ன கொண்டாடி இப்படியே தூக்கி போடுவாங்க, அதுலயே மிதிக்க போறாங்க பாருங்க. என்ன பாவம் செஞ்சையா? அப்படியே அந்த பிள்ளைய சுரண்டி விடியறக்குள்ளே உருச்சிடுவான் போல. விழுத வரையும் பிள்ளை முகச்சுருவாரு போல. அப்படியா? உங்களை பார்த்தா வந்துருச்சு. உங்களை எப்படி காதல் பண்ண தெரியுமா? காதல் பண்ணி காதல் பண்றீங்களா? அப்ப நீங்க போங்க. உங்க மேல ஒரு இது வந்துருச்சு எனக்கு. ஒட்டி வச்சா ஒட்டி வைங்க. அப்பதான் நினைப்பு வரும் எனக்கு. உங்க மேல நான் ஓப்படியா உங்களுக்கு? நான் உங்களுக்கு ஓப்படியா? பாருங்க. ஓப்படியா? படிங்க. தெளிவா சொல்லுமா. ஓப்படியா? உங்களை
ஒரே பண்ணலாம் இருக்கு. காதல் காதல் மட்டும்தான் அப்பப்ப வச்சுக்கிறேன், அதெல்லாம் கட்டுக்காதீங்க. பண்ணலாமா? பண்ணுங்க. அப்படியா? புது வளையல் அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு நானும் கூட பேச போறே மணிக்கணக்கா. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் ஒன்று சொன்னறியாரு நம்ம கேட்டும் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. மாறி போன போதும் இது போற போகும் நீதி, வாரி வாரி தூத்து இனி யாரோ உனக்கு நாதி. பாச வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலே, பயிரை காத்த போதும் நீ பழியை சுமந்த நீதி. சாமி வந்து கேட்டிடுமா மீன் பணியை தீர்த்திடுமா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் ஒன்று சொன்னது யாரு நம்ம கேட்டும் பேரு. அந்த வானத்தை போல மண்ண படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே.
முன்னு சொன்னது யாரு அந்த மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் ஒன்று சொன்னது யாரு நம்ம கேட்டன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பெருக்கு என்ன ஊரோக அந்த பரவசத்தில் உள்ளே உயிரோக பக்தி பெருக்கு என்ன ஊரோக அந்த பரவசத்தில் உள்ளே உயிரோக சக்தியெல்லாம் திரண்டு சிவப்பெருக சக்தியெல்லாம் திரண்டு சிவப்பெருக என்ற சன்னதியே உன்னிடத்தில் அடிபடியே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே பெண்ணை நகூர் உரையூர் அருகடலே நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய அரகர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையை போற்றி சிவம் நமச்சிவாயோ அரகர சிவனே அண்ணாமலையை போற்றி சிவம் நமச்சிவாயோ காற்றே நமச்சிவாயோ ஊற்றே நமச்சிவாயோ உலகம் நமச்சிவாயோ உயிரே நமச்சிவாயோ நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே அருள்கடலே அருள்கடலே என்னும் என்னை வந்து ஆளுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமில்லால் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த பரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய
மோட்சமகு ஓம் மோட்சமகு. சக்தி சுவாமி, இந்த பூலோகத்தை பார்த்தாங்க, தர்மம் ஐந்து வருகிறது, அதர்மம் நிலைநாட்டி வருகிறது. இந்த பூலோகத்திலே திரைதா திரைதா குபேரா என்று சொல்லப்பட்ட 3 யுகங்கள் வரைந்து தற்பொழுது நடக்கின்ற யுகம் கலியுகம். இந்த கலியுகத்திலே நீதிகள் இல்லை, நேர்மைகள் இல்லை, யாகம் இல்லை. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சூதுவாதங்கள். இதற்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? கூறுங்கள் சுவாமி. நாட்டமலை தென்பகுதிலே மகிஷாசுரக்கப்பட்டவன் எம்மை நோக்கி கடும் தவம் பறிந்து கொண்டிருந்தான். அந்தவன் தவத்தை பார்த்து அந்தவனுக்கு என்ன வர வேண்டும் கேட்டேன். தெரியவா, எனக்கு சாக வர வேண்டும் என்று கேட்டான். பிறப்பு நடந்தால் இறப்பணர்ச்சி உள்ளவா, ஆகையாலே உனக்கு சாகாமல் கிடக்க முடியாது, வேற ஒரு என்று கேட்டேன். அதற்கு அண்ணவனும் தன்னிடம் இருந்து தந்திர சூழ்ச்சிகாலி இப்பேற்பட்ட வரத்தை பட்டான் தெரியுமா? வயது முதிர்ந்த ஆணுக்கும் வயது முதிர்ந்த பெண்ணுக்கும் ஒரே பிரசவத்தில் 7 பெண்களை விளக்க வேண்டும், 7 எல்லையிலே அமர வேண்டும், நகமாயின விரும்பம் கொண்டு என்னை வதம் செய்ய வேண்டும் என்ற வரத்தை பட்டான் சக்தி. அந்த வரத்தை பட்டவன் தற்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கான் தெரியுமா? ஆண்களை கண்டு அடிப்பதும், பெண்கள் கற்பை சூறையாடுவதும், கோயில் கொத்துங்கள் அடைப்பதும் போன்ற செயல்கள் ஈடுபட்டு வருகிறான் சக்தி. அவனை அழிக்க வேண்டும் என்றால் அகில உலகையும் கட்டி ஆளக்கூடிய அங்காள பரமேஸ்வரி உன்னால் மட்டுமே முடியும் சக்தி. என்னால் முடியும் என்று எப்படி கூறுகிறீர்கள் சக்தி? அவன் கேட்ட வரம்பப்படி ஒரே பிரசவத்தில் 7 பெண்களை விளக்க வேண்டும், 7 எல்லையிலே அமர வேண்டும், நகமாயின உருவம் கொண்டு என்னை வதம் செய்ய வேண்டும் என்ற வரத்தை பெற்ற அல்லவா? ஆகையாலே நாட்டாமலே தன்பகுதிலே கோட்டை மலை அழக்கொடையே கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கரப்பாய்க்கும் திருமணமாக 60 ஆண்டு காலமாகிறது. ஒரு அண்ணன் அரிதாமக்காரனை எடுத்து வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற வேலையிலே அண்ணன் வளர்த்தல் ஒரே பிரசவத்தில் 7 பெண்மதியாக விளக்க வேண்டும், 7 எல்லையிலே அமர வேண்டும், நகமாயின உருவம் கொண்டு அந்த மகிழ்ச்சாத்தரத்தை வதம் செய்ய வேண்டும் சக்தி. தங்கள் சித்தமே இந்த பாக்கியம் சுவாமி. பிறப்பாக 7 பிறப்பை பிறக்க வேண்டும், எங்கெங்க பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும் என்று கூறுங்கள் சக்தி. முதல் பிறப்பாக 40 எல்லைகளை 40 மாறியாக விளக்க வேண்டும். இரண்டாவது பிறப்பாக 2ஆம் பிறப்பாக திருவப்பூர் எல்லைகளை திருவப்பூர் மொத்தம் மாறியாக விளக்க வேண்டும். மூன்றாவது பிறப்பாக சுவாமி 3ஆம் பிறப்பாக கொன்னையூர் எல்லைகளை கொன்னையூர் மொத்தம் மாறியாக விளக்க வேண்டும். நான்காவது பிறப்பாக எங்க பிறக்க வேண்டும்? 4ஆம் பிறப்பாக இரந்திரப்பட்டி எல்லைகளை இரந்திரப்பட்டி மொத்தம் மாறியாக விளக்க வேண்டும். 5வது பிறப்பாக எங்க பிறக்க வேண்டும்? 5ஆம் பிறப்பாக வைத்தூர் எல்லைகளை வைத்தூர் மொத்தம் மாறியாக விளக்க வேண்டும். 6வது பிறப்பாக 6ஆம் பிறப்பாக கண்ணபுரம் எல்லைகளை கண்ணபுரத்து மொத்தம் மாறியாக விளக்க வேண்டும். கடைசியாக 7வது பிறப்பாக எங்க பிறக்க வேண்டும் சுவாமி? 6 வீட்டுக்கு இளைவனாக திருச்சி கொள்ளிட நிலையிலே அமர்ந்திருக்கூடிய 7வது கண்ணையாக சாமராணி வாசகியாக அந்த சமயபுரத்து மாறியாக விளக்க வேண்டும். அப்படி ஆகட்டும் சுவாமி. இப்படி பிறந்ததுக்கு அப்புறம் யாரை அழிக்க வேண்டும் என்று கூறுறீங்க? வைஷாகம் என்ற அரக்கனை அழிக்க வேண்டும். உண்மை. அப்படி ஆகட்டும். உங்கள் சக்தியை எனக்கு கொடுக்க முடியுமா? அதுக்கு முன்பாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன? ஏன்னா மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க இந்த ஊர்ல, நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா எவ்வளவு சக்தி இருக்கு, தெய்வ சக்தி எவ்வளவு இருக்கு, மக்களுக்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சோதிக்க வேண்டும் சுவாமி. சக்தி, இந்த பூலோகத்திலே நீதி இருக்கின்றதா, நேர்மை இருக்கின்றதா என்று சோதித்து பார்க்க சொல்கிறாய். அப்படியாகட்டும் சக்தி. தயவு செய்து தூங்குறவங்களை அனுப்பிவிடுங்க. சிறுபிள்ளைக்கு கூட தூங்கக்கூடாது. சிறுபிள்ளைக்கு தூங்கினாலும் ஒரு நேரத்துக்கு மடி தூக்கிப்பட்டுக்கோங்க. இங்க வைக்கப்பட்டுள்ள 7 கிரகமும் சாதாரணப்பட்ட கிரகம் இல்லை. 7 முத்துமாரியம்மன் கிரகம். இந்த 7 முத்துமாரியம்மன் பார்க்க அப்படின்னா 7 எல்லைக்கு போகணும், பல நூறு காசுகள் செலவாகும். 7 முத்துமாரியம்மனையும் இங்க கரகமாக சொடிச்சு வச்சிருக்கும். இந்த கரகத்தை தொட்டு தொக்குன்னு அவங்க வீட்டுல கரகம் நீங்க அப்படிங்கிற ஐதீகம். எல்லாராலையும் கரகத்தை தொட்ட முடியாது. யார் யார் அந்த அம்மனை மனசார நினைச்சுக்காங்களோ, யார் யார் அந்த அம்மனை மனசார நினைச்சு கும்பிடுறாங்களோ அவங்களால மட்டும்தான் தொட்டு தூக்க முடியும். எல்லாராலையும் தூக்க முடியாது. தெய்வத்தை தெய்வம் நினைச்சா தெய்வம், கல்லு நினைச்சா கல்லு. கொஞ்ச நேரம் எல்லாரும் எழுப்பிடுறா, எழுப்பிடு எழுப்பிடு. இந்த குழந்தைகள் எல்லாம் கீழே படுக்க வச்சு தூக்கி மடியில வச்சுக்கோங்க. சாமி அடி வரும்போது கீழே மிதிச்சிட போறாங்க. கொஞ்சம் குழந்தைகளை தூக்கிடுங்க, தூக்கி மடியில வச்சுக்கோங்க. தூக்கி விடுதாண்டா.
அப்படி எழுப்பிடு பக்கத்துல படுத்திருக்க அழிப்படாதா சிறுவிலை கூட தூங்கக்கூடாது சாமி ஆடி வர்றவங்க வெள்ள போட்டு மிதிச்சிருவாங்க கொஞ்சம் அப்படியே எழுப்பிடுங்க அத்தா எழுப்பிடு அத்தா அந்த பக்கத்துல படுத்துக்க எழுப்பிடு நீங்களா கொஞ்சம் தள்ளி அப்படி உட்காந்துக்கோங்க சாமி வந்து முன்னாடி கரை கிடக்கணும் இல்லையா கொஞ்சம் வந்து அப்படி தள்ளி உட்காந்துக்கோங்க அத்தா அப்படியே பக்கத்துல எழுப்பிடாதா சாமி இழக்கும் போது பெண்கள்லாம் குழவை போடுங்க ஏன்னா அம்மனுக்கு பிடித்தது குழவை சத்தமும் கும்மி சத்தம் தான் உங்களோட பெண்கள் எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு பார்க்கணும் முடியும் எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு பெண்கள்லாம் முடிஞ்ச அளவு குழவை போடுங்க ஆண்கள்லாம் கை தட்டலாம் அம்மனுக்கு சொந்தது கும்மி சத்தம் குலப சத்தம் சொல்லுவாங்க அதனால குலபசத்தம் போடுங்க ஆண்கள் எல்லாம் விசிலடிச்சு ஆடப்படுத்துங்க எந்த அளவுக்கு கும்மி சத்தம் குலப சத்தம் போடுறோமோ அந்த அளவுக்கு சாமி ஆடபுரம் ஆடி வருவாங்க எல்லாம் கைத்தருதாய் அருமையான ஊரு ஆயிரம் கண்ணுடைய அழகு விட்டு மாறியம்மா வேப்பிள்ள காரிக விளையாட மத்தனைக்கு உத்தம பத்தனைக்கு விரசல் வாசகி இந்த ஊர் எல்லைகளே நீ குடிக்கொண்டிருக்கக்கூடிய உண்மை அனுச்சனா இந்த ஊர் மக்களை கட்டிக்காக்க கூடிய உண்மை அனுச்சனா தாகி உனக்காக எடுத்த எத்தனை பேர் இருக்காங்க இந்த எல்லையில உன்னோட பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கு ஓடிவா தாகி ஆடிவா தாகி உன்னோட பிள்ளை யார் என்று பார்க்க வேண்டும் ஆடிவா தாகி அத்தமலை எல்லையிலே அடி கூடி கொண்ட முத்துமாரி அத்தமலை எல்லையிலே தாயே குடிகொண்ட முத்துமாரி அடின அத்தமலை எல்லை விட்டு நீ ஓடி வர வேண்டுமாரி மகமாகி முத்துமாரி அடி பிறகு மந்தையிலே நீ பேர் வச்சு அடி திருவப்பூ எல்லை விட்டு நீ ஓடி வர வேண்டுமாரி மகமாகி அடி அடி கொன்னையோ மந்தையிலே நீ பேர் விட்டு சாமி ஆடுறவங்க தரும் மத்த கீழே உட்காருங்க சாமி ஆடுறவங்களை யாரு பிடிக்க வேணாம் கொஞ்ச நேரம் ஆடுவாங்க அப்புறம் நின்றுவாங்க சாமி ஆடுறவங்க தரும் மத்த கீழே உட்காருங்க யாருமே எந்திரிக்க வேணாம் சாமி ஆடுறவங்க ஓட்டுக்கு ஆடிக்கிறது மட்டும் நீங்க உட்காருங்க சாமி ஆடுறவங்களை பிடிக்காதீங்க விடுங்க ஆடட்டும் கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்க எல்லாரும் பாக்கணுமே கொஞ்சம் உட்கார்ந்து சாமி ஆடுறவங்க விடுங்க ஆடட்டும் எல்லாரும் நல்லா கும்மி